ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாழைப்பழம் பூரண கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாங்க. இந்த 1 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். நல்லா அகலமான கடாயாக இருக்கட்டுங்க. இன்னொரு கடாய் வச்சுட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். கல் மண் தூசி எல்லாம் இருக்கும், அதனால் இந்த கடாயில் வடிகட்டிக்கலாங்க. இப்போது இதில் 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். அதுக்கப்புறமா ஒரு 4 வாழைப்பழம், 4லேருந்து ஒரு 3 நல்லா பழுத்த வாழைப்பழமாக எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும், நம்ம கலரை நல்லா கெட்டியாகிடுங்க. இப்போ பழமெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடணுங்க. பாருங்கள், கெட்டியாயிருச்சு. இந்தளவுக்கு இருந்தால் போதும். இந்த வாழைப்பழம் மனமே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டான சுவை இது. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாயில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, மீதி தண்ணி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கலாம், தப்பில்லை. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தளன்னு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அகலமான கடாய் வச்சுக்கலாம் மாவு பிசைகிறதுக்கு. இதில் 2 கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இடியப்ப மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் இடியப்ப மாவு தாங்க சேர்த்துருக்கேன், வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ 2 கப் மாவு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது நல்லா கிளறி விடலாங்க. தண்ணியை அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு இந்த மாவு நல்லா நம்ம கிளறிக்கலாம். மீதி தண்ணி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிடலாங்க. இது நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் மாவு லேசாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். பாருங்கள், நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பிசைஞ்சிட்டு இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு கவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கலாம். மாவு பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. தண்ணி கொதிக்க வச்சு மாவு பிசைஞ்சாதான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆறுனாலும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இந்த பூரணத்தை உள்ளே வச்சிடலாம். வாழைப்பழ பூரணம் இதை உள்ளே வச்சுட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். பூரணம் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே உருட்டுங்க, அப்போ தான் பூரணம்லாம் வெளியில் தெரியாது. இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம்.
இட்லி பானையில் தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் வேக வைக்கணும். இப்போ உருட்டி வச்ச உருண்டைகளை அதில் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். சூப்பராக சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா வெந்துடுச்சுங்க. தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரியும் கூட பூரணம் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரியும் கூட பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இதையும் இதே மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான வாழைப்பழ பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.